90s கிட்டோட ரொம்பவே ஃபேவரட்டான ஸ்நாக் ஐட்டமில் கண்டிப்பாக இந்த ஜாம் கேக்கும் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து முட்டை இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் சர்க்கரை சேர்த்து பவுடர் பண்ணிவிட்டு கூடவே தயிர் சேர்த்து அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூடவே 1.5 கப் மைதா சேர்த்து நல்லா சலிச்சுக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து சலிச்சுட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் உருக்கின பட்டர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பால் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸும் சேர்த்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டின்னில் வந்து சேர்த்துட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும். கேக் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் சர்க்கரை பவுடர், தண்ணி, ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கேக் மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். ஜாமையுமே கேக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடரையும் நல்லா தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ஜாம் கேக் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜாம் கேக் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் ரெட் ஹார்ட் கொடுங்க.